எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் நாத்தனா வீடு புதுசாக வீடு கட்டியிருக்காங்கல்ல, பால் காய்ச்சி முடிச்சிட்டாங்க. அது வந்து மேலே நல்லா இருக்குது. மட்டும் மேலே போய் அன்றைக்கி கூட்டாமல் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ கூட்டி ஓரளவுக்கு முடிஞ்சு அதை உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு சின்னதெல்லாம் ஓப்பன் வீடாக தான் இருந்தாங்க அந்த மாதிரி. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோர்லேருந்து உள்ளே போயிடலாம். உள்ள வர்றப்ப வலது காலை வச்சுவா, அது அப்படித்தானே வரும். அவங்கதான் என் நிறைய ஏரியாவில் வந்திருக்காங்க. அவங்க இப்ப பாத்திரம் வளைக்கிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லு. பாத்திரம் வளைக்கிட்டு இருக்காங்க. கொழுந்தார போட்டு குளிக்க வைக்கிறாங்க. இது ஒரு வீடு சரிங்களா? இது ஒரு வீடு. இது ஒரு ரூம், ஒரு வீடு. இந்த வீடு வாடகைக்கு. அடுத்த ஒரு வீட்டுக்கு ஆனா ஒரு நிமிஷம், இவங்கதான் வீட்டோட ஓனர். ஹாய் சொல்லிருக்க. இவங்கதான் நிலம் எல்லாரும் இவங்கதான் செஞ்சாங்க. ஆனா நீங்களே ஹாய் சொல்லிருங்க. அவங்கதான் நிலம் செஞ்சவங்க இந்த வீட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படியே இருக்கு. இந்த வெங்காயம் வந்து எங்க ஊர்ல இருந்து நாசரா கொண்டு வந்தோம். அவங்கவுங்க யார் யாரும் அவங்கவுங்க நாசரா கொண்டு வந்து போட்டுருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. இதுதான் ஊசி பார்ப்பாங்க. இங்கதான் பால்காட்டிலிருந்து சோலா வச்சுன்னா இது ஒரு ரூமு. இது ரெஸ்ட் ரூம். அடுத்து வந்து என்ன சொல்ல போறோம்னா, மேல போயிடலாம். மேல போறப்ப படிக்கிட்டு எதிர்ப்பு எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதனால ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, நாங்க அப்படியே போறோம். இதுக்குள்ளேயும் ஒரு பாத்ரூம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்கு. அடியில வந்து பழசு பட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பைப்பு, மிச்சமான டைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க எதுக்காக தண்ணி வருது அப்படின்னா, இங்க ஏதாவது நாத்தனா வாஷிங் மிஷின் வச்சு துவைக்கணும், துணி துவைக்கணும். இங்க நாத்தனாங்களுக்குள்ள பைக் செட் பண்ணி இங்க அழுக்கு தண்ணி துவைச்சு தண்ணி இதுக்குள்ள போகும். இங்க நான் துவைக்க வேண்டிய தண்ணி இதுல வரும். அடுத்து என்ன பண்ண போனோம்னா, இதுவும் வாடகைக்கு உள்ள வீடுதான். இதுக்குள்ளதான் நாங்க வாங்கி கொடுத்த ஜாமான்லாம் இருக்கு. என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுவாங்க. இது ஃப்ரிட்ஜு, இதுக்குள்ள காய்கறி எல்லாம் வச்சுக்கலாம். இது சோபா, இங்க எல்லாம் உட்காந்துக்கலாம். இங்க பாருங்க பீரோ, 2 பீரோ. இது ஒரு பீரோ வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்கதான் வாங்கி கொடுத்தோம். இதுக்குள்ள காசு நகை எல்லாம் வச்சுக்கோங்க. இது வாஷிங் மிஷின். இது கட்லு, மரக்கட்லு. இது வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க ஒரு அண்ணா இவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க வாங்களே. இது அண்ணாங்க உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்து. ஒரு வாரமா துவைக்காத ட்ரெஸ் இன்னைக்குதான் துவைச்சோம். இன்னும் பாதி மேல இருக்கு. சரிங்களா? கிச்சன் இருந்துச்சு. இது நாங்க வாங்கி கொடுத்த டிவி இருக்கீங்க. சரிங்களா? இன்னும் அந்த இங்க ஒரு பெட்டு, பழைய கட்டில கம்மன்னு சொல்றேன். இது வந்து பழைய கட்டு, நாங்க கல்யாணத்தப்ப வாங்கி கொடுத்த கட்டிலுக்கு இருக்க பெட்டு. அந்த பெட்டை தூக்கி போட்டு புது பெட்டு இதை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மரக்கட்டில் வாங்கி கொடுத்துருவோம். அந்த மரக்கட்டிலுக்கு இந்த பெட்டு, அதையும் நான் ஸ்ப்ரிங் பெட்டு எனக்கு டக்குன்னு வாங்கி வரல.
இது இது பாத்ரூம் இதுக்குள்ள இருக்கு. யாரும் குளிக்கல. இதுக்குள்ள வா. அடுத்து இன்னும் போக போற வீடு தான் என் நாத்தனா குடியிருக்க வீடு. போய் காட்ட போறோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் போட்ட போகும்போதுமே நல்லா வேலை செஞ்சுருந்தாங்கல்ல, அதோடய எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து பால்காட்சி வந்துருச்சு, நெருங்கிடுச்சு, 4 நெருங்கிடுச்சுட்டு இப்போ நம்ம வந்து விட்டுருந்த கடையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ பூஜை மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டிவி கால் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அதுக்காக இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும். இங்கே இது சமையல் ரூம், இது சமையல் ரூம். சரிங்களா? கரண்ட் இல்லையா? இது எல்லாமே சமையல் ரூமு. சரிங்களா? இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்குவாங்க. யாரும் ஒருத்தர் இப்பயே வச்சாச்சு. முன்னாடியே பால் காய்ச்சிக்கு முதல் நாள் நைட்டே வச்சாச்சு. இங்கே அப்படி மிக்சி அந்த கிரைண்டர் அதெல்லாம் வச்சு அப்படியே செட் பண்ணிக்குவாங்க. இங்கெல்லாம் இதுதான் சாமி ரூமு. அன்னைக்கு வந்தப்ப எதுவுமே வைக்காம செஞ்சு போச்சு. அது பிடிச்சிட்டு இதுதான் சாமி ரூமு. நாங்கள் 2 குத்து விளக்கு வாங்கினோம். அப்புறம் கிட்ட ஒரு அண்ணா அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அப்படியே இது 2 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டோம். நிறைய வேலை செல்லுக்கு ஒன்றும் ஆகலை. வேலை என்னன்னா அடிச்சு போக. இதெல்லாமே இன்னும் அந்த அது என்ன சீட் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீட் ஓட்டுவாங்க. அந்த சீட்டு எனக்கு டக்குன்னு வாயிடல. அதுக்கு மேலே ஒரு சீட்டு ஓட்டுவாங்க. அந்த சீட்டு ஓட்டினா இன்னும் நல்லா பழக்கலான்னு இருக்கும். அங்கெல்லாம் அந்த கபோர்டு வச்சுட்டாங்க. அந்த கபோர்டுக்கு மேலே சீட் வைப்பாங்க. அந்த சீட் வச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சு. இங்கே தான் அந்த பெரிய கட்டு வைப்பாங்க. அது பாத்ரூம். இது ஒரு பாத்ரூம். அதான் எப்போ டஸ்ட்டு. இது ஒரு பாத்ரூம். சரிங்களா? இப்போ வந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த மாதிரி தான் வைக்காங்க. கண்ணோட டஸ்ட்டு இங்க வந்து அந்த பழைய கட்டை வச்சு புது கட்டை போட்டு மேட்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் தோன்றும். மேல ஒரு மொட்டை மாடி இருக்கு, அதையும் காட்டிடுறேன். இங்கதான் இதான் பால்கனி. பசங்க யாரும் அந்த அவங்கதான் அந்த ஹவுஸ் ஓனர். அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுல தான் இவ்வளவு நாள் குடியிருந்தாங்க. ஹாய் சொல்லிருங்கக்கா. அவங்க வீட்டுல தான் இவ்வளவு நாள் குடியிருந்தாங்க. இன்னைக்குதான் காலி பண்ணிட்டு வந்தாச்சு. நாளைக்கு பாருங்க. அவங்களும் எங்க ஃபேன் தான். முடியாது மேல போ. இது கேம் முடிச்சு வந்துட்டு நாலு ரூமுக்கும் பாத்ரூம் இருக்கு. அதே மாதிரி கீழேயும் இதே மாதிரி நார்மல் டாய்லெட், மேலேயும் நார்மல் டாய்லெட் இருக்கு. ஏதாவது கெஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் பாருங்க பால் காய்ச்சி வந்தப்பெல்லாம் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சுல, அது மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவே 2 பாத்ரூம் செட் பண்ணிட்டாங்க. இங்க இருந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம். இங்க பாருங்க, இங்கெல்லாம் இந்த கம்பெனிலையும் ட்ரெஸ் இருந்துச்சு, இந்த கம்பெனிலையும் ட்ரெஸ் இருந்துச்சு. ஃபுல்லா ஓரளவுக்கு எடுத்துட்டு போய் கீழே போட்டாச்சு. பத்தாம இங்க வாங்க வாங்க வாங்க. பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல கொடையில போட்டிருக்கோம் நாங்க. அப்பதான் பாத்துக்கோங்க எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு. கீழே வரவங்க ஒரு நிமிஷம் சரிங்களா? இங்க பக்கத்து வீட்லயும் நாங்க ட்ரெஸ் போட்டிருக்கோம். எவ்வளவு ட்ரெஸ் தெரியுமா? ஒரு வாரமா மொத்தமா நாங்க போட்டோம். மேல போர் தண்ணியும் போரும் கீழே போட்டாங்க. டேங்க்கு 2 டேங்க் வந்து சப்ப தண்ணிக்கு, 2 டேங்க் நல்ல தண்ணிக்கு அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி. கீழே 2 வீட்டுக்கு நல்லது, கீழே 2 வீட்டுக்கு மேல 2 வீட்டுக்கு மூச்சு வாங்குது. அதான் வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன, அவ்வளோதாங்க. வீடு நல்லா இருக்குன்னா நல்லா இருந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா போங்க, இவங்க ஒரு ஆளு. சரிங்களா?
என்ன சொல்ல வந்தேனே அவன் வந்து குறுக்க பேசிட்டியான். சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு, ரொம்ப நாள் பல நாள் கனவு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. சரிங்களா, நல்லா இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே பை. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். இன்னைக்கு கிளம்பலாம் தான் பார்த்தோம். திடீர்னு சரி இன்னும் எல்லாருமே வந்துட்டு விட்டுட்டு போய் வீட்டு நிறைய ஆழ்ந்துட்டு விட்டுட்டு போயிட்டா சாந்தி பொசுக்குன்னு ஒத்தாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் போனது. வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போல, சனிக்கிழமை போல, இன்னைக்கு திங்கக்கிழமையும் போல, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் போகல, புதன்கிழமை தான் போவாங்க. ஏடா இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைடா. என்னடா பண்றீங்க? பட்டம் செய்யறீங்களா? செய்ய தெரியுமா? பறந்து போய் அந்த விழுந்துருச்சா, அதுதான் விடாம கெட்டியா பிடிச்சுக்கணும். ஓகே பாய்.